ஜனாதிபதி தனது கொள்கை பிரகடனத்தில் 19வது பக்கத்தில் புதிய அரசியலமைப்பை கொண்டுவரப் போவதாக குறிப்பிட்டுள்ளார். அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் இந்த சபையில் 3 நாட்கள் கதைத்துள்ளார். அரசியலமைப்பு தொடர்பில் ஒரு வசனம் கூட கூறவில்லை. நாட்டில் உள்ள தேசிய பிரச்சினைக்கு தீர்வு தேடாமல், அரசியல் தீர்வு தராமல், புதிய அரசியலமைப்பு கொண்டு வராமல் இந்த நாட்டின் பொருளாதாரத்தை சீர் செய்ய முடியும் என்று கனவில் நினைத்தால் கூட அது முடியாது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இம்மாதம் 28ஆம் தேதி சர்வதேச நாணய நிதியத்தின் 3வது மீளாய்வு நடவடிக்கை இடம்பெறும். அது நிறைவேற்றப்பட்ட பின்னர் இலங்கைக்கு கிடைக்க வேண்டிய 4வது தவணையாக $335 மில்லியன் கிடைக்கப்பெறவுள்ளது. அந்த நிலைக்கு செல்ல முடியும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். தற்போது எமது அந்நிய செலாவணி கையிருப்பை நாம் 6.1 பில்லியன் டாலர்களாக பேணி வருகிறோம். அதனால் எதிர்க்கட்சி தரப்பினர் செய்வதறியாது எதையாவது சொல்கிறார்கள் என்பதற்காக நாம் அதில் குழப்பமடைய மாட்டோம். அதனால் எமது பயணத்தை நாம் வலுவாக நிலையாக முன்னெடுப்போம். புதிய அரசியலமைப்பை உருவாக்கி நாம் முன்வைக்கின்றோம். அது எமது கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ள விடயம். அதனை உரிய காலத்தில் நாம் செய்வோம். உங்களுக்கு வரலாறு ஞாபகம் இருக்கிறதா? JR ஜெயவர்தன பலவந்தமாக அரசியலமைப்பு உருவாக்கி நிறைவேற்றிக் கொண்டார். எனவே நாம் மிக தெளிவாக சர்வஜன வாக்கெடுப்பின் ஊடாக புதிய அரசியலமைப்பை தயாரித்து முன்வைப்போம். அதேபோல் பயங்கரவாத தடுப்புச் சட்டம், நிகழ்நிலை காப்புச் சட்டம் ஆகியவற்றை ஆராய்வதற்கும் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதற்கும் நாம் தற்போது குழு ஒன்றை அமைத்து அதனை மறுசீரமைப்பதற்கும் நடவடிக்கை எடுத்துள்ளோம். உச்ச நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்புக்கமைய நிகழ்நிலை காப்புச் சட்டத்திற்கு புதிய கருத்துக்களை பெற்றுக்கொண்டு அதனை கலந்துரையாடலுக்கு உட்படுத்தி அதனை திருத்துவதற்கு தேவையான நடவடிக்கைகளை நாம் முன்னெடுத்துள்ளோம். இவர்கள் கூறியது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் ஒரே வீட்டில் 3-4 குடும்பங்களாக வாழ்கிறார்கள், அதற்கு துரித தீர்வை வழங்குவோம் என்பதாகும். ஆனால் இவர்களுக்கு இந்த வருடம் 1000 வீடுகளை அமைத்து கூட இந்த பிரச்சனை தீர்க்க முடியும் என்று நான் எண்ணவில்லை. பெருந்தோட்ட வீட்டு திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்டுள்ள ஒதுக்கீடு போதாதென்று இவர் பிழையான கருத்து ஒன்றை சமூகமயப்படுத்த முயல்கிறார். ஜனாதிபதியின் உரையில் பெருந்தோட்ட வீடமைப்பு அபிவிருத்தி உட்கட்டமைப்பு வசதிகள் அபிவிருத்திக்காக 4267 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெளிவாக குறிப்பிட்டார். இது இந்த வருடம் அமைக்கவுள்ள வீடுகளுக்கான ஒதுக்கீடுகள் மட்டுமல்ல, சில வீடுகள் பகுதி அளவில் அமைத்து கைவிடப்பட்டுள்ளன. அதன் வேலைகளை பூர்த்தி செய்வதற்கும் புதிய வீடமைப்பு வேலை திட்டங்களை ஆரம்பிப்பதற்குமான விடயங்களுக்கே இந்த நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இவ்வருடம் 1300 வீடுகளின் நிர்மாணத்தை நிறைவு செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது.